ومن سيئات أعمالنا ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في سبيل الله حق جهاده وتركنا على مهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய ஏக தூதர் எங்களுடைய தலைவர் ரசூல் அக்ரம் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழுகின்ற மறுமை வரைக்கும் வாழ இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு விருகந்திருக்கின்ற அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனது அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையின் அனைத்து விவகாரங்களிலும் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். பெருமதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எல்லோரும் ஒரு இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அனுதினமும் எங்களுடைய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையை முடிக்கின்ற போது படைத்த ரப்பு அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்ட நிலையில் நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் பயணிக்க வேண்டும். இது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மிக பிரதானமான உலகம் சார்ந்த இலக்கு. எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற உலகத்தில் இன்னும் ஒரு இலக்கு இருக்கிறது. அதுதான் உயர்தரமான சுவர்க்கம். அல்லாஹ் தஆலா எங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சுவனபதிக்குள் எப்படியாவது நுழைந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்தில் நற்கர்மங்களில் ஈடுபட்டு வருகின்றோம். உலகத்திலே அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் மறுமையிலே படைத்த ரப்பு அல்லாஹ்வினுடைய சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இலக்குடனும் இந்த உலகத்தில் நாங்கள் நற்கர்மங்களில் ஈடுபட்டு வருகிறோம். உலகத்தில் வாழுகின்ற போது நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை மட்டும் செய்வதில் நாங்கள் முயற்சியோடு வாழ்கிறோம். அன்பானவர்களே, சகோதரர்களே, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களுக்காக சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தன்னுடைய வெறுப்பை சம்பாதித்த அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழுகின்ற மனிதர்களுக்கு அவன் நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நரகத்தினுடைய பெருமதி, அதில் இருக்கின்ற ஆபத்து, அதில் இருக்கின்ற வேதனைகள், இவைகளையெல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், விளங்கி இருக்கின்றோம். அதனுடைய விளைவு அந்த நரகத்தில் இருந்து எப்படியாவது எங்களை நாங்கள்
பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நரகத்திலிருந்து எங்களை எப்படியாவது நாங்கள் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுக்காக அவனுடைய விருப்பத்துக்குரிய அன்பை பெற்ற அடியார்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த சுவனபதிக்குள் நுழைவதை எங்களுடைய வேட்கையாக ஆசையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் நிரந்தரமான அந்த மறுமை வாழ்வில் சுவர்க்கம் என்பது மிகவும் இன்பகரமானது, நரகம் என்பது மிக மிக வேதனை தரக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்தில் 2 விடயங்கள் குறித்து திரும்ப திரும்ப எங்களை உற்சாகப்படுத்துகிறான். ஒரு விடயம் குறித்து எச்சரிக்கிறான், மறுவிடயம் குறித்து ஆசையூட்டுகிறான். ஆசையூட்டுவது எதை நோக்கி என்றால் சுவர்க்கத்தை நோக்கி. நீங்கள் என் பக்கம் விரைந்து வாருங்கள், என்னுடைய அன்பின் பக்கம் விரைந்து வாருங்கள், என்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள், என்னுடைய சுவர்க்கத்தின் பக்கம் வேகமாக வாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களை அழைக்கின்றான். இன்னும் ஒன்று, அது மிக ஆபத்தானது. அந்த ஆபத்தான இடத்திலிருந்து எங்களை தூரமாக்கிக் கொள்ளுமாறு சொல்லுகிறான். அதுதான் நரகம். அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நரகம் பற்றிய வார்த்தைகள், நரகம் பற்றிய சொற்பிரயோகங்களை அதிகமாக பாவித்திருப்பதை பார்க்கிறோம். நார் என்ற சொல் நெருப்பு என்று பொருள்படுகிறது. அந்த சொற்பிரயோகத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 121 இடங்களிலே சொல்லுகிறான். கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான இடங்களில் அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி அதிலிருந்து எங்களை தூரமாகி விடுமாறு சொல்லுகிறான். அதே போல நரகத்தை பொருள்பட பேசுகின்ற இன்னும் சில சொற்கள் இருக்கிறது. ஜஹன்னம் என்ற சொல், அதுவும் கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போல அதே பொருளை தரக்கூடிய சயீர் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை, இந்த சொல்லையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே பேசுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை பற்றியும் அதில் இருக்கின்ற வேதனைகளை பற்றியும் அதில் இருக்கின்ற கொடுமைகள் பற்றியும் அச்சமூட்டி எங்களை எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம். உண்மையில் இன்று பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அதை பற்றிய எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாத ஒரு நாள் கூட இல்லை என்று சஹாபா தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகின்ற போது சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நரகம் என்பது வேதனையின் மொத்த இடம், நரகம் என்பது கொடுமைகளின் மொத்த இடம், நரகம் என்பது ஒரு மனிதன் வாழக்கூடாத, வாழ முடியாத மிக ஆபத்தான இடம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் தான் சஹாபா தோழர்களும் அந்த நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக மிக கரிசனை எடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு தடவை ஒரு நபித்தோழர் மைசரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய மகன் பற்றி ஒரு குறிப்பை சொல்லுகிறார்கள். அது எப்படி தெரியுமா? அவரை தன்னுடைய அறைக்குள் இருக்கின்ற போது எந்த நேரமும் அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள், எந்த நேரமும் பதட்டத்தோடு இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த மகனை அணுகி, அன்பு மகனே, என்னுடைய அன்பு மகனே, அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தை கொண்டு நேர்வழி காட்டி இருக்கிறான், உனக்கு எல்லா விதமான அருட்கொடைகளையும் தந்திருக்கின்றான், எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளையும் தந்திருக்கின்றான். அப்படி இருக்கின்ற போது நீ ஏன் இப்படி அச்சத்தோடும் பதட்டத்தோடும் பயத்தோடும் தூக்கமின்றி இருக்கிறாய் என்று தன்னுடைய மகனை பார்த்து அந்த நபித்தோழர் கேட்கிறார். அந்த மகன் என்ன சொன்னார் தெரியுமா?
என்னுடைய தந்தையே, என்னுடைய அன்பு தந்தையே, அல்லாஹ் எனக்கு தன்னுடைய மார்க்கத்தை கொண்டு நேர் வழி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், எல்லா விதமான வசதிகளையும் தந்திருக்கிறான். ஆனால் எனக்கு சுவர்க்கம் என்று எந்த ஒரு நிச்சயமும் எனக்கு தரவில்லையே. நான் சுவர்க்கத்துக்குரிய மனிதன் என்று எனக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் தரவில்லையே. அப்படி இருக்கின்ற போது எனக்கு எப்படி என்னால் நிம்மதியாக தூங்க முடியும்? சுவர்க்கம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு சுவனம் தான் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நான் நிம்மதியாக தூங்க முடியும். ஆனால் எந்த ஒரு நிச்சயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே. அந்த நரகத்தை பற்றி பேசுகின்ற போது, அதை பற்றி நினைக்கின்ற போது, அதை பற்றி எண்ணுகின்ற போது என்னால் தூங்க முடியவில்லை தந்தையே என்று தன்னுடைய அன்பு மகனை பார்த்து, தன்னுடைய அன்பு தந்தையை பார்த்து மகன் சொல்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்தவர்களா? உலகத்தில் நிலையாக நிரந்தரமாக வாழ வந்தவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் சுவர்க்கத்தை ஆசை வைப்பதை இலக்காகத்தான் கொண்டு வாழ வேண்டுமே தவிர உலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பது உலக வாழ்க்கையின் லட்சியம் அல்ல. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை வாலிபர்கள் கூட்டம் ஒன்றை கடந்து போகிறார்கள். போகின்ற போது அந்த வாலிப தோழர்கள், அந்த வாலிபர்கள் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு குதூகலித்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்க்கிறார்கள். அப்போது இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அந்த வாலிப கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், ஏ வாலிபர்களே, நீங்கள் சிராத் பாலத்தை கடந்து விட்டீர்களா? நீங்கள் சிராத் பாலத்தை நீங்கள் கடந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த வாலிபர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நாங்கள் கடக்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு சுவர்க்கம் அல்லது நரகம் என்ற தீர்ப்பை பெற்றுக் கொண்டீர்களா? இல்லை என்றார்கள். அப்போது சொன்னார்கள், வாலிபர்களே, சுவர்க்கம் நரகம் என்ற தீர்ப்பு கிடைக்கவில்லை, சிராத் பாலத்தை நீங்கள் கடக்கவில்லை, மறுமை வாழ்க்கையினுடைய வெற்றி தோல்வி பற்றிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஏன் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஏன் குதூகலமாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த வாலிப கூட்டத்தை பார்த்து இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டதை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்று எங்களுடைய சமூகத்திலே அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய போக்கு, அதனுடைய ஸ்டைல் எப்படி இருக்கிறது? காலையிலே கண்விழித்தால் தூக்கம் பெறுகின்ற வரைக்கும் இன்பத்தோடு வாழ்வதைத்தான் இலக்காக வைத்திருக்கிறோம். அது பிழை அல்ல. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை செயற்பாடுகளுக்கு பின்னாலும் இறை சிந்தனை கலந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் தினமும் ஓதுகின்ற அத்தியாயங்கள் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற மனிதனுடைய உள்ளத்துக்கு இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும், உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கும், அவர்களுடைய ஈமானிலே அதிகரிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் 6000க்கும் அதிகமான அத்தியாயங்களை எங்களுடைய கண்களுக்கு முன்னால் வைத்து தினமும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அந்த இறைவசனங்கள் எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது! எந்த சந்தர்ப்பத்தில் சின்னதொரு அதிர்வலையாவது ஏற்படுத்தி இருக்கிறது என்று எங்களுக்குள் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு உரையாடல். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏ ஜிப்ரீலே,
மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பார்த்தேன். அவர் சிரிப்பதாக தெரியவில்லை, சிரித்த முகத்தோடு பார்க்கவில்லை, ஏன் என்று கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எப்போது அல்லாஹ் நரகத்தை படைத்தானோ அந்த நிமிடம் முதல் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரிப்பதை நிறுத்திக் கொண்டார்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இன்று நரகத்தை பற்றி பேசுகின்ற போது, நரகத்தை பற்றி கேட்கின்ற போது சிரிக்கின்றவர்களாகத்தான் எங்களுடைய சமூகத்தில் பெரும்பாலானவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். பேசுகின்றவரும் சில போது சிரித்து விடுகிறார், கேட்கின்றவர்களும் அவ்வப்போது சிரிப்பதை பார்க்கிறோம். நரகம் பற்றிய தாற்பயம், அதனுடைய பெருமானம், அதில் இருக்கின்ற வெகுமானம், அதில் இருக்கின்ற ஆபத்துகள், அதற்குள்ளே ஒரு மனிதன் நுழைந்து விட்டால் அவன் அனுபவிக்கின்ற வேதனைகள் பற்றி எந்த ஒரு ஆழமான புரிதலும் இல்லாமல் சிரித்துக் கொண்டு வாழ்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் இப்னு இயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை நான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் நின்று மகரிப் தொழுது கொண்டிருந்தேன். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் நின்று நான் தொழுது கொண்டிருந்தேன், மகரிப் தொழுகை. எனக்கு பக்கத்திலே இமாம் அவர்களுடைய மகன் அலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற போது இமாம் அவர்கள் சூரத்து தகாசுரை ஓதினார்கள். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூராவை ஓதிக்கொண்டு போகிறார்கள். ஓதிக்கொண்டு போகின்ற போது ஒரு இறைவசனம் பெறுகிறது. என்ன வசனம்? லதரவுன்னல் ஜஹீம், உங்களுடைய கண்களுக்கு முன்னால், உங்களுடைய கண்களினால் அந்த நரகத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் என்ற பொருள்பட வருகின்ற அந்த இறைவசனத்தை இமாம் அவர்கள் ஓதினார்கள். ஓதுகின்ற போது பக்கத்திலே நின்று கொண்டிருந்த அவருடைய மகன் அலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த இறைவசனத்தை கேட்டதும் மயங்கி கீழே வீழ்ந்து விட்டார்கள் என்று அபூபக்கர் இப்னு இயாஷ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் எத்தனை வசனங்களை ஓதுகிறோம், எத்தனை வசனங்களை தினமும் கேட்கிறோம். அந்த வசனங்கள் எங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நரகத்தை பற்றி பேசுகின்ற போது எங்களுடைய உள்ளத்தில் அதை பற்றிய புரிதல், விளக்கம், பயம் ஏற்பட்டிருக்கிறதா என்று எங்களை நாங்கள் முஹாசபா செய்து கொள்ள வேண்டிய கட்டாய கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவரை பற்றி ஆழமாக நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஏனென்றால் அவரை பற்றி நிறையவே வரலாற்று குறிப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு தடவை ஈமானிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், காபே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், காபே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார்கள். அப்போது காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை பற்றிய குறிப்புகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். சொன்னார்கள், கிழக்கு திசையில் இருக்கின்ற நரகம் லேசாக திறக்கப்பட்டு விட்டால் மேற்கில் இருக்கும் மனிதனுடைய மூளை அப்படியே உருகிவிடும் என்றார்கள். கிழக்கு திசையில் இருக்கின்ற நரகம் லேசாக திறக்கப்பட்டு விட்டால் மேற்கிலே இருக்கின்ற மனிதனுடைய மூளை அப்படியே உருகிவிடும் என்றார்கள். இப்போது சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காபே, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார்கள். இன்னும் சொல்லுங்கள் என்றார்கள். சொன்னார்கள், நரகம் லேசாக கொதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகள், ரசூல்மார்கள் எல்லாம் அப்படியே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வினுடைய நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்ற வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து
காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றுமே பேச முடியாமல் தன்னுடைய தலையை கீழே தொங்க போட்டு விட்டார்கள். சகோதரர்களே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஒரு மனிதர், ஹலீஃபாக்களில் மிக முக்கியமான ஒருவர், குலஃபாஉர் ராஷிதீன் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவர், ஈமானில் உயர்ந்த மனிதர். அப்படி இருக்கின்ற போதும் நரகத்தை பற்றி பேசுகின்ற போது அவருடைய உள்ளத்தில் எழுந்த அந்த உணர்வு எப்படி இருந்திருக்கிறது, அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம் எப்படி இருந்திருக்கிறது என்று நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஏன் இதை பற்றி நாங்கள் இப்போது பேசுகிறோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை அனுபவிப்பதை லட்சியமாக கொண்டிருப்பதாக தெரிகிறது. உழைக்கிறோம், ஓடுகிறோம், தேடுகிறோம், இன்பங்களை அனுபவிக்கிறோம். அவைகளெல்லாம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை. இப்போது இஸ்லாம் வரையறையோடு எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்ளுமாறு சொல்கிறது. உழைப்பதிலும் வரையறை, செலவு செய்வதிலும் வரையறை, அதே போல வாழ்க்கையின் அத்தனை விவகாரங்களிலும் வழிகாட்டல் தந்திருக்கிறது இஸ்லாம். வாழ்க்கையின் அத்தனை விவகாரங்களுக்கும் அத்தனை செயற்பாடுகளுக்கும் வரையறை தந்திருக்கிறது. ஆனால் இன்று எம் சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் நாங்கள் அந்த வரையறைகளை பற்றி யோசிப்பது கிடையாது. என்னுடைய இன்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய இருப்பு, என்னுடைய அதிகாரம் என்று சிந்தித்து சிந்தித்து மர்மை பற்றிய உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று உலகத்திலே பொருளாதார வறுமை பற்றி பேசுகிறோம், பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசுகிறோம். இந்த வறுமையை விட உலகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய வறுமை என்ன தெரியுமா? மனித உள்ளங்களை பீடித்திருக்கின்ற ஆன்மீக வறுமை. அந்த வறுமை அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய வறுமை. அந்த வறுமை அவசரமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஆன்மீக வறுமை எல்லோரையும் பிடித்திருக்கிறது. மிகப்பெரிய தொற்று நோயாக மாறி இருக்கிறது. அல்லாஹுவை பற்றிய சிந்தனை இல்லை, மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லை. கபரை பற்றி பேசுகின்ற போது கையடக்க தொலைபேசியை காதிலே வைத்துக் கொண்டு பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மன்னரைக்கு போனாலும் அப்படித்தான் நடந்து கொள்வார்களோ என்று நினைக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மையவாடிக்குள் போனாலும் வீடியோ கால் பேசுகிறார்கள். மையவாடிக்குள் மையத்தை அடக்குகின்ற போதும் தொலைபேசியிலே தொடர்போடு இருக்கிறார்கள். மறுமை பற்றிய சிந்தனை இல்லை, அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை, நரகத்தை பற்றிய பயம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும் இதை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் பெரும்பாலானவர்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் அவசரமாக எங்களை முஹாசபாவுக்கு உட்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை சுய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நிலையாக நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நிலையாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நீண்ட காலம் ஒரு மனிதர் வாழ்ந்தார். நீண்ட காலம், 950 வருடங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப வஜத்த துன்யா, உலகம் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? நீண்ட காலம் வாழ்ந்த மனிதர். அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு வீடு, அது ஒரு வீடு. எது? இந்த உலகம் ஒரு வீடு. அதற்கு 2 கதவுகள், லஹா பாபான், 2 கதவுகள். ஒன்றால் நுழைந்தேன், அடுத்த நிமிடமே அடுத்த கதவினால் நான் வெளியேறிவிட்டேன் என்று 950 வருடம் வாழ்ந்த ஒரு நபி உலகம் பற்றிய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம்? எத்தனை வருடங்கள் வாழப்போகிறோம்? யாருக்குமே நிச்சயம் இல்லை. கூடினால் ஒரு 100 வருடங்கள், அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சொற்பமான காலம். ஆனாலும் அந்த வருடங்களை முடித்து விட்டால் அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் ஒரு நாள் போய் விடுவோம். நிலையான இருப்பிடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையான இருப்பிடம் இன்பகரமானதாக இருக்க வேண்டும். அந்த நிலையான இருப்பிடம் எங்களுக்கு எப்போதும் சந்தோஷத்தை தர வேண்டும்.
எனவே சகோதரர்களே, அந்த இருப்பிடத்தை நோக்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை அதை நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லாமல், வாழ்க்கை பற்றி விளக்கம் இல்லாமல், நினைத்தவாறு வாழ்ந்து உலகத்தில் இருக்கின்ற அற்பமான சொற்பமான அந்த இன்பங்களை இலக்காக வைத்து வாழ முற்படுகின்ற போது உலகத்திலும் தோல்வி அடைந்து மறுமையிலும் தோல்வி அடைகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுவோம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நன்மையின் வாசல்கள் திறந்தே இருக்கிறது. நன்மையின் பக்கம் வேகமாக நகர்வோம். தீமைகளை விட்டு வேகமாக தூரமாகி விடுவோம். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கோருவோம். நன்மைகளை தேடி தேடி செல்வோம். நிறையவே வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தினமும் ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் வேகமாக மதீனாவின் எல்லை நோக்கி நகர்கிறார்கள். அதனை தன்னுடைய நண்பர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதானிக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இருந்த மிகப்பெரிய போட்டி நன்மைகளுக்கான போட்டி. நன்மைகளுக்கான போட்டி. அவரை விட நான் அதிகம் நன்மை செய்ய வேண்டும், அவரை விட நான் சுவர்க்கம் நுழைய வேண்டும். வேகமாக இதிலே கவனமாக இருந்திருக்கிறார். ஒரு தடவை அவரை பின்தொடர்ந்து போகிறார். அங்கே போனால் ஒரு குடிசைக்குள் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். எனக்கு தெரியாமல் தன்னுடைய நண்பர் அபூபக்கருக்கு ஒரு சொந்தமா உள்ளே நுழைந்து வெளியேறும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளியேறி விட்டதும் உள்ளே நுழைகிறார்கள். அங்கே போனால் ஒரு வயது போன மூதாட்டி. ஆனால் அந்த தாய்க்கு பார்வை இல்லை. பார்வையை இழந்த ஒரு வயது போன மூதாட்டி அங்கே இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த தாயை அணுகி, தாயே, வந்து போனது யார் உங்களுக்கு? சொன்னார்கள் அந்த தாய், மகனே, அது யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தினமும் காலை நேரத்தில் ஏழியாக வருவார், நேர காலத்தோடு வருவார், எனக்கு பணிவிடை செய்வார், எனக்கு சமைத்து தருவார், என்னுடைய வீட்டை சுத்தப்படுத்துவார், ஆற்றில் இருந்து பால் கறந்து தருவார், எல்லாவற்றையும் செய்துவிட்டு வேகமாக போய்விடுவார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். மிகப்பெரிய ஜனாதிபதி இப்படி நன்மைகளில் வேகமாக இருக்கிறாரே. தேம்பி தேம்பி அழுதார்கள். உடனே நினைத்துக் கொண்டார், அல்லாஹ் என்னை உயிரோடு போட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை நான் தொடர வேண்டும். அபூபக்கர் எனக்கு முந்தி மரணித்து விட்டால் நான் இந்த பணியை தொடர வேண்டும். நியத்து வைத்துக் கொண்டார். காலம் கடந்தது. திடீரென்று தன்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த செய்தியை அந்த தாய்க்கு யாரும் சொல்லவில்லை. அவரும் சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றிவிட்டு வளமை போல தன்னுடைய நண்பருடைய நேரத்துக்கு பணிவிடை செய்வதற்காக அங்கே உள்ளே நுழைகிறார். வேலைகளை எல்லாம் செய்துவிட்டு முடிக்கின்ற போது அந்த தாய் கேட்டால், மகனே, உன்னுடைய நண்பர் மரணித்து விட்டார் போலும். ஆச்சரியமாக இருந்தது. தாயே, எப்படி உங்களுக்கு இது தெரியும்? யாரும் சொல்ல முடியவில்லை, யாரும் சொல்லவில்லை. அப்படி இருக்கின்ற போது இந்த செய்தி எப்படி தெரியும் உங்களுக்கு? கேட்டார்கள். அந்த தாய் சொன்னாள், மகனே, உன்னுடைய நண்பர் இருக்கிறாரே, அவர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து தருவார். நீ இப்போது சுத்தப்படுத்தி தந்தாயே பேரித்தம்பளங்கள், நீ இப்படி தருவது உனக்கு இது புதிது. உன்னுடைய நண்பராக இருந்தால் அவர் இதனுடைய விதைகளை எல்லாம் நீக்கி நேர்த்தியாக்கி தருவார். நீ விதையோடு தந்திருக்கிறாய். அந்த செய்தியோடு அந்த செயலோடு நான் சுதாகரித்துக் கொண்டேன். உன்னுடைய நண்பர் மரணித்து விட்டார் போலும். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு போய்விட்டார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், இப்படியான மனிதர்களோடு என்னை வாழ வைத்திருக்கிறாயே, உனக்கே புகழனைத்தும் சொன்னார்கள். திரும்பவும் சொன்னார்கள், அபூபக்கரே, உமக்கு பின்னால் வந்த தலைவர்களுக்கு எவ்வளவு பெரிய சுமையை சுமத்தி விட்டு போயிருக்கிறீர்கள் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்ட வரலாற்றை பார்க்கிறோம். சகோதரர்களே, நன்மையினுடைய வாசல்கள் திறந்தே இருக்கிறது. தேடி தேடி நன்மைகளை செய்வோம்.
பாவங்களை விட்டு வேகமாக தூரமாகி விடுவோம். படைத்திருப்பு அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நன்மைகளை திளைக்கின்ற மனிதர்களாக ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈருலக கைராத்துகளையும் தந்தருவாயாக, சுவர்க்கத்துக்குரிய மனிதர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பாயாக, நரகத்தை விட்டும் எங்களை தூரமாக்கி வைப்பாயாக, ஈருலக கைராத்துகளையும் தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله وصلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد فيا عباد الله اتقوا الله واطيعون. أوصيكم وإياي أولا بالتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. فيا عباد الله توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة وأحسنوا إن الله يحب المحسنين. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بالتقوى الله. يقول الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غضال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. واتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وعليكم الجماعة فإن يد الله مع الجماعة ومن شذ في النار. وقال الله إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر الفاروق وعثمان ذي النورين وآل أسد الله وعن ستة الباقين من العشرة المبشرين بالجنة وباقي الصحابة أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب دعوات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك وأعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم احفظ الأولاد المسلمين في فلسطين. اللهم احفظ أموال المسلمين في فلسطين. اللهم احفظ أرواح المسلمين في فلسطين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نجعلك في نهورهم ونعوذ بك من شرورهم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم احفظ أولاد المسلمين في فلسطين. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.